மச்சான் 2025 இப்போ தானே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 2026ன்ட்டாங்க. ஆனால் உன்றா 2025 மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்க, சிதைச்சிருவேன். ஆனால் கோலா வெறியில் இருக்கு. ஒரு யாரோ கால் அடிக்கிறாங்க, இப்போ என்னன்னு பாட்டு வரேன். ஹாய், எப்படி இருக்கீங்க பாஸ்? என் டைம் ஓவரு. தம்பி 2026 வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதான் உங்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓஹோ, கொஞ்சம் உள்ள வரியா? பேசணும். வரலாமா? டே 2025 உன்னை தானே தேடிட்டு இருந்தேன். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் உன்னை பற்றி எல்லாரும் என்ன சொன்னோம்? ஏன் பாஸ், என்னாச்சு? வாயில் ஏதாவது வந்துட போதுரா? எவ்வளோ மோசமான காரியங்கள் பண்ணி வச்சிருக்கிற. டே உன்னார் ரெண்டா வருஷம் ஃபுல்லாக வாடுறா பாஸ். அதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, அதெல்லாம் உங்கள் கிரீடே. டேய் அது என்ன வாரா இல்லை தமிழ் சீரியலடா? 4 வருஷம் நடத்துறீங்க பாஸ். நீங்கள் கூட தான் உங்கள் பொண்டாட்டியோட போன மாதம் சண்டை போட்டு 1 மாதம் பேசாமல் இருந்தீங்க. அது எந்த கணக்கில் சேருமா? டேய் இந்த இஸ்ரேல் பாலஸ்டீன் வர்றா பாவண்டா பச்சை குழந்தைங்க, கேட்டா அப்படி பண்ணி வச்ச பாஸ். அதை எப்படி நீங்கள் ஏன் மேலே ப்ளேம் பண்ணலாம்? அதுக்கு காரணம் ட்ரம்ப்பு நெத்தன்யாஹூ. டேய் இந்த உக்ரைன் அதுனா வார், உக்ரைன் ரஷ்யா வார், அது ஏன்டா பாஸ்? அதுக்கு காரணம் புட்டின். டேய் சரிடா விட்றா, இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளத்துக்குள்ளே நான் வரலடா. டேய் திருப்பரங்குன்றேன்டா, அதனால விளக்கு ஏற்றுறதுல ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கிற பாஸ். அதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியுமா? அதுக்கு காரணம் நம்ம தோழர் லார்டு முருகன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். சரிடா அதை விட்றா. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு மேட்டர்ரா. இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டினேன். எவ்வளோ டென்ஷன் தெரியுமா பாஸ்? உண்மையை சொல்லுங்க, அந்த நடந்தப்போ ஃபேஸ்புக்கில் பி இண்டியன் ப்ரௌட் இண்டியன் போட்டு ஃபயர் விட்டிங்களா இல்லையா? போட்டேனா? சரி அதை விடு. அது பேட்ரியாட்டிசம் அந்த ஏரியாவில் வந்துடும். இப்போ டேய் எனக்குலாம் அமெரிக்கா எங்கே இருக்காதுன்னு தெரியாதுடா. அந்த தபிலி ட்ரம்ப்பு மாதத்துக்கு ஒரு தடவை டாரிஃப்னு என்னத்தையோ ஏற்றுறான், என்னத்தையோ கூட்டுறான். ஊரில் இருக்கிற எல்லாரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கடா. ஏன்டா அந்த தபிலி டெய்லி நியூஸில் வர வைக்கிற பாஸ்? உங்களுக்கே கோவணம் பறக்குது, இதில் அடுத்தவங்க வீட்டு ஜட்டி பறந்து போச்சு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் கோவணத்தை பாருங்கள் பாஸ். ஓ நீ சொல்கிறது கூட சரிதான், ஆல்ரெடி நம்ம கோவணம் காற்றுல தான் பறந்துக்கிட்டு இருக்குது. டேய் 2025 நம்ம ஊர் லோக்கல் அரசியலோட என்னடா பண்ணி வச்சுருக்க? டேய் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் 2025 சேர்த்து வச்சுருக்க. உங்கள் அண்ணங்காரன் அத்து விட்டா நீ சேர்த்து வச்சுருக்க. நான் என்ன பாஸ் பண்ணேன்? பிரேக்கப் ஆனவங்கள ஸ்பேச்சப் பண்ணி வச்சேன். இது தப்பா? சரிடா பிஜேபி ஏடிஎம்கே விட்றா. டா பாமகக்குள்ள என்னடா பிரிச்சு விட்டுருக்க? அவங்க என்னடா பண்ணாங்க? இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு பாஸ். அது அப்பா மகன் ட்ரஸ்ட் இஷ்யூ, அதெல்லாம் என்ன கொண்டு வராதிங்க. டே அதெல்லாம் விட்றா. வருஷம் ஃபுல்லாக கஞ்சா கேஸு, வருஷம் ஃபுல்லாக யாராவது ஒருத்தரை வெட்டிக்கிட்டே இருக்காங்க நியூஸில். பொண்ணுங்களை ரேப் பண்ணுறாங்க. 4000 கோடினாங்க, இன்னும் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மழையில் வெள்ளம் வருது. என்னடா 5 வருஷமாக இதே கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் ஃபேமிலி பாஸ்? அதை பற்றி பேசுனா என் மேலே கேஸை போட்டாலும் போடுவாங்க. எனக்கும் ஃபேமிலிலாம் இருக்குல்ல. ஓஹோ அப்படி வரையா? சரி அதெல்லாம் விட. கரூரில் விஜய் பிரச்சாரம் பண்ண போனார். அங்கே இருக்கிற 41 பேர் சார் பாஸ். கேஸு சிபிஐயில் இருக்குது, அதனால் நோ கமெண்ட்ஸ். டே 2025 இது நான் கேட்டே அவன்டா அவங்ககிட்ட. டே ஆனால் இத்து போனவனெல்லாம் இந்த வருஷம் பாப்புலர் ஆகி விட்ருக்க. யாரை பாஸ் சொல்கிறீங்க? அது யார் சொல்கிறேன்னா? டேய் இந்த இந்த இப்படி இப்படி வச்சுட்டு ஒருத்தன் தபிலி ஒருத்தன் இருப்பானே வாட்டர்மெலன் ஸ்டார் அவன், அப்புறம் எங்க அப்படின்னு இந்த கூமாப்பட்டி ஒருத்தன். டேய் இன்ஸ்டாகிராமை திறந்தா இவன் தான்டா வர்றாங்க. முடியலடா என்னால்.
இன்ஸ்டாகிராமை திறந்தா இந்த மாதிரி இத்து போனவங்க இவனும் ஃபுல்லாக பாப்புலர் பண்ணி விட்டுருக்க. அது பாஸ், வேலை வெட்டி இல்லாத சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு வியூஸ் வரணும்னு அவங்கள இவங்க ப்ரொமோட் செஞ்சாங்க. அவங்கள போய் கேட்டால் நல்லா இருக்கும்ல. சரியா விட்றா, பழக்க தோசத்தில் பண்ணிட்டோம். விடு. அது சரி, இந்த டாலருக்கு அகெயின்ஸ்டாக ருப்பி வேல்யூ பயங்கரமாக குறைஞ்சிருச்சாமே, கண்ணாப்புனான்னு போயிருச்சாமே. பாஸ், ஏன்னா கோமாவில் இருந்தீங்களா? 10 வருஷமாக டாலருக்கு அகெயின்ஸ்டாக ரூபா கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. வருஷம் பொங்காமல் இப்போ வந்து பொங்கிட்டு இருக்கிறீங்க. டேய் தம்பி, 2025 இல்லைடா, தங்கம்லாம் வாங்கணுமா என்னடா? என்னடா 1 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்ருக்க? டேய், போன வருஷம் உங்கள் அண்ணன் இருந்தப்போ 50,000 55,000 தாடா இருந்துச்சு. நீ என்னடா 1 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்து நீ பாட்டிருக்க? டே, வெள்ளிலாம் 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துருச்சுடா. எப்படா மிடில் கிளாஸ்லாம் வாங்குறது? நிம்மதியாக இருக்க வேணாமாடா அவன்லாம்? பாஸ், அதுக்காக தான் பாஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். பிக் பாஸ் போட்டிருக்கோம், ஐபிஎல் ஆப்ஷன் விட்ருக்கோம், அதுக்கப்புறம் தக் லைஃப் விட்ருக்கோம், கூலி விட்ருக்கோம், எல்சியூ லோகேஷ் கனகராஜ்னு நடுவில் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போட்டு அடிச்சிருக்கோம். அப்புறம் சென்மயி வெர்சஸ் தி யார் பாடினது, அப்புறம் பைல்வான் ரங்கநாதனோட ஓல்ஸு, அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணா. என்ன என்டர்டெயின்மெண்ட்டு! அப்போ இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? அதெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கள்ல. ஹார்ட் ஒர்க் பாஸ், ஃபுல் ஹார்ட் ஒர்க் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு. சரிடா, இப்போல்லாம் கூட விட்றா. 2025 ஸ்டார்டிங்கில் எல்லா ஜோசியக்காரனும் யூடியூப்பு டிவியை திறந்தா ஒரு உருட்டுனீங்களேடா. 2025 உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றிடும், ஓஹோன்னு இருக்கும், ஆஹான்னு இருக்கும். கடைசியாக என்னடா ஆச்சு? ஒன்றுமே நடக்கலையாடா. பாஸ், அவங்களும் தொழில் பண்ணணும்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன், 2026 நம்ம தம்பி வர போகிறான், அதுக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், அதை கூட விட்றா. 3 வருஷமாடா 785,000 சப்ஸ்கிரைபர்லே இருக்கட்டா. என்னைய பாடுறா, எனக்காவது ஏதாவது நல்லது பண்ணியா? பா, பதறாதீங்க. அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. உங்களை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன் பாஸ். அது அப்போ 2026 எப்படா? இன்னும் வேறு லெவலில் இருக்குமா? இல்லை பாஸ், பயங்கரமாக இருக்கும். யார் பெல் அடிக்கிறான்? தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். பார்க்குறீங்களா? அடுத்த வருஷமும் தானாடா.